நாட்டுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமாவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் தலைவர்களா இருக்கிறாங்க. ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. அப்புறம் அவர் போனுக்கு வாங்கி பாத்துடக்கூடாது. வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்கள் இருக்க ஆளுகளா. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு, அப்புறம் ஆமகரி பேசுவாரு, அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமா இருக்கிறார். நான் ஒரு உதாரணம் சொல்லவா? துப்புரவு பணியாளர்கள் தேவை, ஒரு போஸ்டர். துப்புரவு பணியாளர்கள் தேவை, ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு. எங்க? நாம் வாழக்கூடிய பகுதியிலே, அந்த குடிசை பகுதியில், சேரி பகுதியில் ஒட்டுகிறார்கள். ஒரு விடுதலை சிறுத்தை தம்பி கேட்டார், உங்களுக்கு தைரியம் இருந்தால், தெனாவட்டு இருந்தால், ஒரு அக்ரஹாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்டரை ஒட்ட முடியுமான்னு கேட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலகாலமாக நீங்கள் சொல்லுகிற எடுப்பு வேலைகளை செய்வதற்கு ஆள் இல்லை. நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் திருமாவின் தம்பியாக என்று பொருள். பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு. அண்ணன் சொன்னாரு, என் மீது கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எறிவாய், உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன். அதுதான் உழைப்பு. போய் மந்திரியை சந்திக்கிறாரு. உயர்கல்வியில் இருக்கிற மருத்துவத்திலே 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தன் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை போல எங்கள் அண்ணன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்திலே நிற்கிற ஒரு சிறுத்தையாக இருக்கிறார். ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஒட்டி நீங்க பாத்திருக்கீங்களா? யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? யாராவது ஒரு தலைவர் சுவற்றிலே தானே வெள்ளையடித்து தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா? ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான், வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை, மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? இது அத்தனையும் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா. அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார். கோயில்களில் ஆடுகளைத்தான் பலியிடுவார்கள், சிங்கங்களை ஒருபோதும் பலியிடுவதில்லை என்று சொன்ன டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் அடங்க மறு, அத்து மீறு, திமிரு எழு, திருப்பி அடி என்று ஆடுகளுக்கெல்லாம் ஒரு அரட்டியை கொடுத்து கொண்டிருக்கிற சிறுத்தைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்திய அரசியலின் திசை வழிகாட்டி, தென்னகத்து தீப்பொறி எங்கள் அண்ணன் திருமாவர்கள். ஏன் தீப்பொறின்னு நீங்க திமுக போயிடக்கூடாது. பாரதி தான் சொல்லுவான், அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோன்னு சொன்னான். ஒரு பொறி ஒரு பெரும் காட்டை நெருப்பாக மாட்டும் என்றால் திருமா என்கிற ஒரு பொறி இந்தியாவை சனாதனத்தில் இருந்து மீட்கும், ஒரு பெரும் நெருப்பிலிருந்து காக்கும். எனக்கு முதல இறக்கி விடும் போதே தெரியும், அண்ணன் வர சொல்லிட்டார், 7 நிமிஷம் தங்கச்சி, நான் எங்க ஊர் சித்திரை திருவிழாவில் இருக்கிற மாதிரி இருக்கேன். ஒரு 12:30 மணிக்கு இவ்வளோ 1 மணி ஆச்சா? 1:10 ஆயிடுச்சா? ஒரு 1 மணி 10 நிமிஷத்துக்கு அத்தனை பேரும் கைதட்டி சந்தோஷமாக குதூகலிக்கிற ஒரு மாநாட்டை நான் இங்கே பார்க்கிறேன். 1:10 ஆகி 1க்கு போகாம இருக்கானே எங்கள் தோழர். ஒரு பாயிண்ட புடிச்சீங்க பாருங்க நடுவர் அவர்களே. இவர்கள் எல்லாம் சாமானிய அரசியல் கட்சிகளை போல குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுபவர்கள் இல்லை. எங்கள் அண்ணன் திருமா மீது வைத்திருக்கிற உயிருக்காக கூடியிருக்க தானா சேர்ந்த கூட்டம். இந்திய அரசியலிலே ஒன்றை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நாளைக்கு பிரதமர் யார், முதல்வர் யார் என்று தீர்மானிக்கிற ராஜதந்திரியாக எங்கள் அண்ணன் தான் இருப்பார். உழைப்புக்கு எதிரா 2 பேர் தைரியமாக உட்கார்ந்திருக்கீங்க. உழைப்புக்கு எதிரா நான் ஒரே ஒரு உண்மையை சொல்லவா?
நீங்க ஒரே ஒரு உண்மைதான் சொல்லுவீங்களான்னு கேட்கக்கூடாது. கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மையை சொல்றீங்க. அண்ணன் திருமா அவர்கள் ஒரு நாள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட தூங்க முடியாது. எனக்கு தெரிந்த பாத்ரூமை தவிர அவர் தனியா இருந்து நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு பாருங்க 7 மணில இருந்து மேடையில இருக்காரு. 12 மணி கேக்கு வெட்டுறாங்க. தம்பிகள் எல்லாரும் வந்து வாழ்த்து சொல்றாங்க. 12:30 போறாரு. ஒரு வாய் சோற அள்ளி போட்டுட்டு அவசர அவசரமா மேடையில் காத்திருப்பார்களே என்கிற பெரும் பொறுப்போடு ஓடி வந்து நிக்கிறார். உழைப்புல என்ன தெரியுங்களா? உழைப்புல என்ன தெரியுமா? தன்னுடைய உடலை வருத்தி தன்னுடைய அத்தனையும் இழந்து தன்னுடைய இனத்திற்காக தன்னுடைய மக்களுக்காக அதன் விடுதலைக்காக களத்திலே நிற்பவர்கள் தான் தலைவர்கள் என்றால் எங்கள் ஒற்றை தலைவன் எங்கள் அண்ணன் திருமா அவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் தலைவர்களா இருக்கிறாங்க. ஒருத்தர்லாம் அவரா பேசி அவரா சிரிப்பாரு. அப்புறம் அவர் போனுக்குன்னு வாங்கி பாத்துடக்கூடாது. வண்டையா திட்டி வச்சிருக்காரு உள்ளூர்கள் இருக்க ஆளுகளா. திடீர்னு மேடைக்கு ஏறினா செருப்பை தூக்கி காட்டுவாரு. அப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா தத்துவம் பேசுவாரு, அப்புறம் ஆமகரி பேசுவாரு, அப்புறம் அந்த கறி இந்த கறின்னு வந்து நிப்பாரு. தற்கூரிகளை பலரும் தலைவர்களாக இருந்து கொண்டு உருவாக்கும் போது தலைவர்களை உருவாக்குகிற தலைவனாக எங்கள் அண்ணன் திருமா இருக்கிறார். நான் ஒரு உதாரணம் சொல்லவா? துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்டர். துப்புரவு பணியாளர்கள் தேவை ஒரு போஸ்ட் ஒட்டப்பட்டிருக்கு. எங்க? நாம் வாழக்கூடிய பகுதியிலே அந்த குடிசை பகுதியில் சேரி பகுதியில் ஒட்டுகிறார்கள். ஒரு விடுதலை சிறுத்தை தம்பி கேட்டார், உங்களுக்கு தைரியம் இருந்தால் தெனாவட்டு இருந்தால் ஒரு அக்ரஹாரத்திலோ ஒரு மயிலாப்பூரிலோ உங்களால் இந்த போஸ்டரை ஒட்ட முடியுமான்னு கேட்டான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? காலகாலமாக நீங்கள் சொல்லுகிற எடுப்பு வேலைகளை செய்வதற்கு ஆள் இல்லை. நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்ற பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் திருமாவின் தம்பியாக என்று பொருள். இதுதான் அரசியல். இதுதான் தலைவர்களை உருவாக்குகிற வேலை. உழைப்பை பத்தி பேசுறாங்க. நீங்க யூகம் தானே, உத்தி தானே, அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு அவசியமே இல்லை. ஜெயிக்கணும், ஒரு பதவியில போய் உட்காரணும், கொஞ்சம் பட்டிய பார்க்கணும், பங்களாவில் இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் விதவிதமான உத்திகள் அவசியப்படலாம். மக்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் திருமா கண்மூடி அப்படியே பயணிப்பாரு. உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எங்க அண்ணன் மேடையில சொன்னாரு, இங்க பார், 4 சீட்டை ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்திற்கோ 2 சீட்டை ஜெயிச்சுட்டு பார்லிமெண்ட்டுக்கோ போறது எனக்கு முக்கியம் இல்லை. சனாதனத்தின் வேர் அறுப்பதுதான் என் அரசியல் லட்சியம் என்று சொன்னவர் எங்க அண்ணன். நான் உங்க உத்தி அதான் தூக்கி போடுங்க. இல்ல இந்த தலைப்பு நீங்க நிராகரிக்காதீங்க. இல்ல நான் நிராகரிக்கல. இது 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 பட்டிமன்றத்தில் நீங்க தற்கொலை பண்ற மாதிரி. நடுவர் அவர்களே கவலைப்படாதீங்க. தலைப்பு நிராகரி. நடுவர் அவர்களே கவலைப்படாதீங்க. தலைப்பை நிராகரிக்கலை. அவங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். என் பாயிண்ட் அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுல? ஆமா. எங்க அண்ணன் ஓகேன்னு தலையாட்டிட்டாருன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒரு விஷயம் நடுவர்களே, நீங்க எனக்கு பெல் அடிச்சிடுறீங்களா? பெல் இல்ல. பெல்லே இல்லையா? அப்ப நான் பாட்டுக்கு பேசிட்டு போறேன். இந்த தொடர்பு 7 நிமிடம்னா அதை உணர்ந்து பேசிக்கிடணும். நான் பார்க்கலையே மணி. அப்பந்தான் நீ வள்ளி, இல்லைன்னா கள்ளி. நடுவர்களே ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல தமிழ்நாட்டின் அரசியல்ல எதை முன்னெடுக்க வேண்டும் என்று முதலாக கையெடுத்து வைத்து அரசியல் செய்பவர் எங்க அண்ணன். அதுக்கு உதாரணம் சொல்லவா? சனாதனத்தை ஒழிக்கிற மாநாட்டை இதே இடத்திலே நாங்களும் நடத்தினோம். ஆனால் சனாதன ஒழிப்பு மாநாட்டை தமிழ்நாட்டிலே முதலாக நடத்தியவர் அண்ணன் திருமா என்பது உலக அறிந்த உண்மை. ஜனநாயகம் காப்போம் 80,000 2 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் திரளாக வந்தார்கள் அண்ணனுக்கு பின்னாடி. பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு. அண்ணன் சொன்னாரு, என் மீது கல்லறிகிற நீ ஒரு நாள் என் மீது மலர்களை எறிவாய், உனக்காக நான் போராடி கொண்டிருப்பேன். அதுதான் உழைப்பு. போய் மந்திரியை சந்திக்கிறாரு. உயர்கல்வியில் இருக்கிற மருத்துவத்திலே 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தன் அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே
வந்த புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரை போல எங்கள் அண்ணன் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக களத்திலே நிற்கிற ஒரு சிறுத்தையாக இருக்கிறார். நான் ஒன்னே சொல்லி முடிக்கிறேன். ஏதாவது ஒரு தலைவர் போஸ்ட் ஒட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா? யாராவது ஒரு தலைவர் நடந்தே செருப்பு தேய பிரச்சாரத்துக்கு போனதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? யாராவது ஒரு தலைவர் சுவற்றிலே தானே வெள்ளையடித்து தானே தன் கட்சியினுடைய கொள்கைகளை எழுதி நீங்கள் கேட்டதுண்டா? ஏதாவது ஒரு கட்சியின் தலைவன் ஒரு லாரியை பிடித்து ஓடி வந்து வீட்டிற்கும் நாட்டுக்குமாக சேவை செய்ததை கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள்? யாராவது ஒரு தலைவன் வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, வீட்டுக்காரன் பூட்டி விட்டு போனான், வெளியே காத்திருந்த ஒரு தலைவனை, மக்கள் தலைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? இது அத்தனையும் செய்தவர் எங்கள் அண்ணன் திருமா. அதனால்தான் இந்தியாவின் அரசியலை திருப்பி போடுகிற திருமாவாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் தவிர்க்க முடியாது. இந்திய அரசியலிலே விளிம்பு நிலை மக்களினுடைய ஒற்றை குரல் எங்கள் அண்ணன். இதை நான் சொல்லல, கமலஹாசன் சொன்னாரு. கமலஹாசன் சொன்னாரு, இளைஞர்களின் குரலாக ஒரு இளைஞர் அமைப்பில் இருக்கின்ற உதயநிதி இருக்கலாம், ஆனால் குரலற்றவர்களின் குரலாக இருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய தம்பி திருமா என்று அவர் சொன்னார். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், குரலற்றவர்கள்னா யாரு? பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித்துகள், பழங்குடிகள், பெண்கள், சிறுபான்மையினர், பாலினச்சு புதுமையினர், திருநங்கையர், திருநம்பியர், அத்தனை பேருடைய குரலாக அங்கே நாடாளுமன்றத்திலே ஒலிக்கிற ஒற்றை குரல் எங்கள் அண்ணன் குரல். அதன் பின்னாடி இருப்பது வலியும் வேதனையும் நிறைந்த உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்று தீர்ப்பு தாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. இல்லை, எனக்கு அச்சம் சுந்தரவள்ளி அரசியல் உத்தி என்கிற தலைப்பை அங்கீகரிக்காமல் போனால் பட்டிமன்றத்தினுடைய நோக்கம் பாழ்பட்டு போய்விடும். கண்ணகி கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு கேட்டு தலைப்பு வச்சுட்டு மாதவியை கண்ணா பின்னான்னு திட்டிடுவான் சில பேர். ஏன்னா பட்டிமன்றத்தினுடைய தரம் இன்றைக்கு தரைமட்டமாகிவிட்டது. அதனால ஒரு தலைப்பை நிராகரிக்கிற துணியில ஒரு அணியில் பேசுகிறவர்கள் பேசினா பட்டிமன்றம் பாழ்பட்டு போய்விடும். ஏற்கனவே அது பாழ்பட்டு தான் கிடக்கு. இப்ப பட்டிமன்றத்தில் பேசணும்னா பாட தெரியணுங்கிறான், அது பாட்டு மன்றம்ட்டான். இன்னைக்கு ஒரு தான் என்கிட்ட கேட்கிறான், உங்களுக்கு பட்டிமன்றம் நடத்துறீங்களே, உங்களுக்கு ஆட தெரியுமான்னு கேட்கிறான். அந்த அளவுக்கு இறங்கிட்டான்.